இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக அப்புறம் ரொம்ப சாஃப்டாக வீட்டிலேயே எப்படி பாதுஷா ட்ரை பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி 200 கிராம் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மெஷரிங் பவுலில் அதே பவுலில் 50 கிராம் தயிர், புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 1 கியூப் பட்டரை நான் உருக்கி அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். பட்டர் இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி மோஸ்ட்லி தேவைப்படாது. தேவைப்பட்டால் லைட்டாக இந்த மாதிரி தெளிச்சிக்கோங்க. தெளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு மாவை காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். மாவை இழுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒன்றுக்கு மேலே ஒன்றா அப்படி பிச்சு 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 இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பாதுஷாவில் உள்ள லேயர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை பிசையாமல் இந்த மாதிரி லைட்டாக உருட்டிட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதை ரொம்ப டைட்டாக உருட்டிடாமல் லைட்டாக இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி 1 கப் சீனி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் கொஞ்சம் குங்குமப்பூவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். சீனி நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் வேக விட்டுக்கிட்டால் போதும். லைட்டாக பிசு பிசுப்பு வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சே தான் நம்ம பாதுஷாவையும் வேக விடணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீனி பாகில் போட்டு ஊற வச்சிடணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.